முருகனர்களோட உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்கலாமா? மதுரை பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல ராமசாமி அப்படிங்கிற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தாருங்க. ஆமாருங்க, அவர் தினமும் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பயிர் நல்லாவே வரலைங்க. ஆமாங்க, நிலம் வறண்டு போயிடுச்சு. பசுமை சுத்தமா தெரியவே கிடையாதுங்க. அதோட குழந்தைகளும் அப்படியே பசியால வறண்டு போனாங்க. ஆமாங்க, பசியால வாடுனாங்க. ராமசாமி மனமுடைஞ்சு போயிட்டாருங்க. ஒரு நாள் முருகன் கோயிலுக்கு போனாருங்க. அவரு கண்ணீரோட முருகனை பார்த்து பிரார்த்தனை செய்கிறாருங்க. ஆமாங்க, முருகா, என் உழைப்பை வீணாக்காதே. என் குழந்தைகளுக்கு பசிக்குது. நீயே உதவி செய். நீ உதவி செய்யலைன்னா எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி, ஓ முருகா அப்படின்னு சொல்லி 108 முறை ஜபம் செஞ்சாருங்க. ஆமாங்க, அன்னைக்கு இரவு நம்ம முருகன் அவர் கனவுல வந்தாருங்க. ராமசாமி, நம்பிக்கையை விடாதே. நாளை மறுநாள் வயலில் உழை. மழை வரும். உழைப்போடு நம்பிக்கையும் வேண்டும் அப்படின்னு சொல்றாருங்க. அவர் முருகனோட அருள்வாக்க ஏத்துக்கிட்டாருங்க. மறுநாள் உற்சாகமா உழைக்க தொடங்கிட்டாரு. சில நாட்கள்லயே கருமேகங்கள் சூழ்ந்துருச்சுங்க. நல்ல மழை பெஞ்சிருச்சு. ஆமாங்க, வயல் பசுமையோடு நிரம்பி விதைகள் விரைவில் செழித்து வளர ஆரம்பித்தன. அறுவடை நேரத்தில் ராமசாமி நிலம் தங்கம் போல மின்னியது. பயிர்கள் கனிந்து அவர் குடும்பமும் பசியின்றி வாழ்ந்தது. அந்த சந்தோஷத்துல அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி முருகன் கோயிலுக்கு போய் எல்லாம் உன் அருள்தான் முருகா அப்படின்னு சொல்லி அவருக்கு படையல் போட்டாருங்க. ஆமாங்க, உழைப்பும் நம்பிக்கையும் சேர்ந்தால் முருகன் அருள் நிச்சயம் கிட்டும். கஷ்டம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது நிரந்தரம் அல்ல. முருகனை நினைத்தால் அவர் நம்மோடு நடந்து சரியான நேரத்தில் அருள் தருவார். ஓம் முருகா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சிகிச்சிட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.